الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وما أصابكم يوم التقى الجمعان فبإذن الله وليعلم المؤمنين وليعلم الذين نافقوا وقيل لهم تعالوا قاتلوا في سبيل الله أو ادفعوا قالوا لو نعلم قتالا لاتبعناكم هم للكفر يومئذ أقرب منهم للإيمان يقولون بأفواههم ما ليس في قلوبهم வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன் ஸதகல்லாஹுல் அஸீம். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, நாங்கள் இன்றைய பாடம் உஹது போருடைய 2வது பகுதி தான் இன்றைய எங்களுடைய பாடத்துடைய தலைப்பாக இருக்கிறது. நாங்கள் எங்களோட கடந்த பாடத்தில் உஹது யுத்தத்திற்கான காரணம் என்ன காரணத்திற்காக இந்த உஹது போர் நடைபெற்றது, இதுல மக்கா முஷ்ரிக்களுடைய ஏற்பாடுகள் என்ன விதத்தில் இருந்துச்சு, பண ஏற்பாடாக இருக்கட்டும், பொருளாதார ஏற்பாடுகளாக இருக்கட்டும், ஆயுத ஏற்பாடுகளாக இருக்கட்டும், ஆட்களை திரட்டுவதற்காக அவங்க என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்து பெரும் ஒரு படையை திரட்டினார்கள் என்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம். அதுக்கு பின்னால இந்த மக்காவுடைய படையின் ஏற்பாட்டு செய்தியை மதீனாக்கு அறிந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது, மதீனாவுக்குள்ளிருந்து போரை எதிர்கொள்வதா, மதீனாவுக்கு வெளியே சென்று போரை எதிர்கொள்வதா என்பதில் 2 விதமான கருத்துக்கள் வந்து, அதிலே மதீனாவுக்கு வெளியே போய் நாங்க யுத்தத்தை செய்யலாம் என்ற அந்த ஆலோசனை தான் இறுதியாக முடிவுக்கு வந்த விஷயத்தை நாங்க கடைசியாக பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை மதீனாவில் தயாரிக்குகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு பெரிய படை, இந்த யுத்தம் ஒரு பயங்கரமான போராக இருக்க போகிறது, மக்காவுடைய முஷ்ரிக்கள் ஒரு பெரும் படையோடு வருகிறார்கள் என்ற செய்தியை எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். எனவே இதற்கு தகுந்தாற்போல் ஒரு படையை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பிரகடனம் செய்கிறார்கள், இந்த போருக்கான அழைப்பை அறிவிக்குகிறார்கள். இப்ப இந்த போருக்கான அழைப்பை அறிவித்த பிறகு சுமார் 1000 வீரர்கள் மதீனாவில் தயாராகிறார்கள். 1000 சஹாபாக்கள். எங்களுக்கு தெரியும், பத்ரு போர்ல 300 சஹாபாக்கள் தான் தயாரானாங்க. இந்த உஹது போர்ல 1000 சஹாபாக்கள் போருக்காக தயாராக ஆகிறார். பத்ரு போரை விட ஆபத்தில் குறைந்ததல்ல இந்த போர். ஏனென்றால் பத்ரு போர் மாதிரிதான், பத்ரு போர்லையும் 300 பேர்கள் 1000 பேர்களை எதிர்த்தது, இந்த போரில் 1000 பேர்கள் 3000 பேர்களை எதிர்க்க போகிறார்கள். அதனால பத்ரு போற பொதுவாக நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் என்னன்னா, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தாங்க, முஷ்ரிக்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க. உஹதும் அதே மாதிரியான ஒரு பயங்கரமான நிலையில தான் அந்த போரும் இருந்துச்சு. சஹாபாக்களை விட 3 மடங்கிலும் கூடுதலான ஒரு படைதான் மக்காவுடைய எதிர்த்தரப்பு படையாக இருந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த படையை தயாரிச்சு படைக்குரிய கொடிகளையும் தயாரிக்கிறாங்க. யுத்தத்தில் அந்த காலத்திலிருந்த யுத்தத்துக்காக போருக்காக கொடி பிடிக்கிற வழக்கம் இருந்தது. பத்ரு போர்ல நாங்க பார்த்தோம். உஹது போர்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிகளை தயார் செய்தார்கள். அந்த பிரதான கொடி கொடுக்கப்பட்டது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில். எங்களுக்கு தெரியும், ஏனென்னா அவங்க அப்துத்தார் கோத்திரம், கொடி பிடிக்கிறது அந்த பொறுப்பு அப்துத்தார் கோத்திரத்துக்குரிய பொறுப்பு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய அந்த படையில் இருந்த அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த சஹாபியாகிய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் தான் கொடியை கொடுக்கிறார். இந்த அப்துத்தார்ல வரக்கூடிய பாருங்க, இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே சிவப்பா தான் நிற்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ஆள் தான் ஜஹம் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் பச்சை நிற்கிறார். மற்ற எல்லாருமே பெரும்பாலும் சிவப்புல தான் நிற்கிறாங்க. இவங்க அநேகமானவங்க இஸ்லாத்தை எதிர்த்தவங்க. ஸல்லல்லாஹுக்கு தூரமான குடும்பம் அல்ல, மிக நெருக்கமான குடும்பம் தான். ஆனாலும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த கோத்திரம் தான் இந்த அப்துத்தார் கோத்திரம் என்று சொல்லக்கூடியவங்க. இந்த கோத்திரத்தில் இருந்த இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுக்குகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய அந்த கொடி வந்து ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஏற்கனவே நாங்க பார்த்தோம். போர் தந்திரங்களை அறிந்த ஒரு சஹாபின்னு சொல்லி நான் அவரை அறிமுகப்படுத்தினேன். பத்ர் யுத்தத்திலேயாக இருக்கட்டும், உஹது யுத்தத்திலேயாக இருக்கட்டும், சிறந்த போர் திட்டங்களை முன்வைத்த ஒரு சஹாபி தான் இந்த ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட கையில தான் ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய கொடி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அவுஸ் கோத்திரத்துடைய கொடி வந்து உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப பிரதானமான கொடி யாருடைய கையில? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கையில. முஹாஜிர்களுடைய கொடி.
அதே மாதிரி ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய கொடி ஹுபாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹுடைய கையில, அவுஸ் கோத்திரத்துடைய கொடி உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹுடைய கையில. அப்ப 3 பிரதானமாக கொடி பிடிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. 3 பிரிவாக ஸல்லல்லாஹு பிரிச்சு வச்சாங்க. என்னண்டா, ஒன்று மக்காவாசிகள் முஹாஜிர்கள், இன்னொன்று மதீனால இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ். இந்த 3 சாராராக பிரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்காக வேண்டி அணிவகுப்பு செய்து படை நடத்தி கொண்டு போனாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி படை எடுத்துக்கொண்டு போறாங்க. போற வழியில ஷேகான் என்று சொல்லக்கூடிய இடம், ஷேகான் என்று சொல்லக்கூடிய இடம், இந்த சார்ட்டை பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிளியரா விளங்கும். இதுதான் உஹது யுத்தத்துடைய உஹது மலை. இதுல இந்த சின்ன குன்றொண்டு இருக்குது. இதுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்பெரியும் வீரர்களை நிறுத்திய குன்று இந்த இடம். அப்ப இதுதான் உஹது மலை. இங்க பாருங்க, இது மதீனா, மஸ்ஜிது நபவி. இது மதீனா. மக்கா இருக்குது இந்த பக்கம், இங்க கீழே. இது முஸ்லிம்களுடைய படை தான். இது இந்த பக்கத்தை திரும்பிக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய படை இந்த பக்கத்துக்கு இருக்குது. இந்த பாருங்க, மதீனாலிருந்து இந்த பக்கத்துக்கு தான் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு மக்காவை தாக்குறன்னா இந்த பக்கத்துக்கு தான் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாலிருந்து வெளியேறி இந்த சோப்புல காட்டுறதுதான் இவங்க போன பாதை. மதீனாலிருந்து போன பாதை தான் இது. பாருங்க, மதீனாலிருந்து இந்த பக்கத்துக்கு போகாம எங்க பேத்திக்கிறாங்க, மேல் பகுதியை நோக்கி பேத்திக்கிறாங்க, இந்த பகுதியை நோக்கி பேத்திக்கிறாங்க. குறைஷியர்களை மதீனாவுக்குள்ளுக்கு எடுக்காம அவங்களை இந்த பக்கத்தால எடுத்திக்கிறாங்க. இது குறைஷியர்கள் வந்த பாதை தான் இந்த சோப்பால போட்டிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாலிருந்து வெளியில போய்த்து உஹது மலையை நோக்கி இந்த பக்கத்துக்கு பேத்திக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய படை இந்த பக்கத்துக்கு தரிச்சிக்கிறாங்க, இந்த பக்கத்தை பார்த்து. முஷ்ரிக்களுடைய படை இங்கல பக்கத்துல இருக்கிறாங்க. இதுதான் அந்த படையுடைய தோற்றம். இப்ப இங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாலிருந்து போற நேரத்துல, இப்படி போற நேரத்துல இந்த இடத்துல வச்சு இதை ஷேஹைன்னு சொல்லி போட்டிக்குது. உத்துமு ஷேஹைன், ஷேஹைன் அந்த கணவாயின்னு சொல்லி போட்டிக்கு, ஷேஹைன் குன்று என்று போட்டிக்குது. இந்த இடத்திட்ட வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையை அணிவகுப்பு செஞ்சாங்க. படையை அணிவகுப்பு செய்யற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கூர்ந்து கவனிச்சாங்க. சிறுவர்கள் கலந்து கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன புள்ளவங்க யுத்தத்துல கலந்து கொள்வதை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் சிறுவர்களாக இருந்தவர்களை, அதுல பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது 15 வயதை விட குறைவானவர்கள், 15 வயதை விட குறைவானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இந்த போர்ல. அதுல மிக முக்கியமான சில சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ரு இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறுவர்கள் எல்லாரும் இந்த போர்ல திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இந்த இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து, பத்ர்லயும் அப்படிதான் செஞ்சாங்க. படையை வெளியில கூட்டி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுப்பு செய்துதான் திருப்பி அனுப்பினாங்க. இதுலயும் உஹது யுத்தத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அப்படியே வெளியில கூட்டி கொண்டு வந்து படையை அணிவகுப்பு செய்து சிறுவர்களாக இருந்தவர்களை திருப்பி அனுப்பினாங்க. அதுல என்னன்னா, ஒரே ஒரு வீரர் இருந்தார், ராஃபி இப்னு ஹதீஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தாரு. அவர் சிறந்த அம்பெறிய கூடியவர். அவர் வயது 15 தான், ஆனா அம்பெறிய கூடியவர். இவரை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. சிறுவராக இருந்தாலும் இவர் எங்களுக்கு தேவைப்படுவார், ஏன்னா களத்தில் அம்பெறியறதுக்கு தேவைப்படுவார் என்று சொல்லி அந்த சின்ன சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. இவரை அனுமதிச்ச செய்தி கேள்விப்படுது சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவரு கேள்விப்படுது. 2 பேரும் சம வயதை சேர்ந்தவங்க. அவர் போய் என்ன செய்யறாரு, அவருக்கு கவலை வருகுது. பாருங்க, ஏண்ட வயசை சேர்ந்த ராஃபி இப்னு ஹதீஜுக்கு அனுமதி கிடைச்சிக்குது, சமுரா எனக்கு அனுமதி கிடைச்சலன்னு சொல்லி தன்னுடைய சாச்சா, அதாவது தன்னுடைய தாயுடைய கணவர், அவர்கிட்ட வைத்து சொல்றாங்க. புரி இப்னு சினான் என்று சொல்லக்கூடியவரை வைத்து சொல்றாங்க, பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஃபி இப்னு ஹதீஜுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு அனுமதி தரல. ஆனா ராஃபி இப்னு ஹதீஜை விட சிறந்த வீரன் நான். ராஃபி இப்னு ஹதீஜை மல்யுத்தத்தில் புரட்டுகின்ற அந்த சக்தி பலம் எனக்கு இருக்குது. பாருங்க, ராஃபிக்கு அனுமதி கொடுத்தீராங்க, எனக்கு அனுமதி தரலன்னு அவர் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படித்தான் என்னுடைய இந்த மகன் முறைப்பட்டார் இந்த பிரச்சனையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, 2 பேருக்கு மேல ஒரு போட்டியை வச்சு பார்த்தாங்க, இவர் சொல்றது உண்மைதானான்னு சொல்லி. அந்த களத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பார்த்தாங்க. சமுராவுக்கும் ராஃபியுக்கும் இடையில ஒரு மல்யுத்த போட்டியை நடத்தினாங்க. சொன்ன மாதிரியே சமுரா என்ன செஞ்சாரு, ராஃபியை கீழே போட்டுட்டாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுராவுக்கும் அனுமதி கொடுத்தாங்க, 2 பேருக்குமே அனுமதி கொடுத்தாங்க. அவருக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இப்படி படை பெய்து கொண்டிருக்கிற நேரத்துல
ஷவுத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராங்க. இது மதீனாலிருந்து கிட்டதான், அது தூரம் அல்ல, மதீனாவுடைய எல்லைக்குள்ள கேட்கக்கூடிய பகுதிதான். அப்ப இந்த ஷவுத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற நேரத்துல வழியில ஒரு ஆயுதம் தரித்த ஒரு போர் வீரர்களுடைய குழு ஒன்று வாரத்தை கண்டான். ஆயுதம் தரித்த ஒரு போர் வீரர்களுடைய குழு ஒன்று வருகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இவங்க யார்? சொன்னாங்க, இவங்க ஹுலஃபா இப்னு உபை மின் யஹூத். சொன்னாங்க, இவங்க யூதர்கள், இவங்க அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய நேசர்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை எங்களுக்கு தெரியும், யாரு? முனாஃபிக்களோட தலைவன், ஆகப்பெரிய முனாஃபிக் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை. அவரும் போர்லிக்கிறாரு, அவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திக்கிறார். முனாஃபிக்னா என்ன? முதல்ல அதை விலை கொள்ளுமே. முனாஃபிக்னா என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள்ளத்தால் ஏத்துக்கொள்ளல, மனசால ஏத்துக்கொள்ளல, நபியின் ஏத்துக்கொள்ளல, நபியோட கடுமையான பொறாமையோடு இருக்கிறவங்க. ஆனா வெளித்தோற்றத்துல பள்ளிக்கு வருவாங்க, தொலை வருவாங்க, நடிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப இவங்கட வெளித்தோற்ற மூமின் மாதி முஸ்லிம் மாதிக்கும் உள்ளத்தால் தீனை வெறுத்து கொண்டு இருப்பாங்க. சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தீனுக்கு குறை சொல்லி கொண்டு தீனை கேவலப்படுத்துற வேலையை செய்வாங்க. உண்மையிலே சொல்ல போன இவங்களும் நிராகரிப்பவர்கள் தான், இவங்க முஸ்லீம் அல்ல, வாயால் கலிமாவை சொன்னவர்கள், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப இந்த குழுவுடைய பிரதான நபர் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை. இவர் ஏன் இந்த பிரதான நபர் ஆகிறதுக்குரிய காரணத்தை நாங்க படிச்சுக்கிறோம். மதீனாவில் இவருக்கு தானே தலைமை பதவி கொடுக்க தயாராகிக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததனாலதான் இவருடைய தலைமை பதவி இவருக்கு இல்லா போயிடுச்சு. இந்த கவலையில தான் இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தீனுக்கு எதிரான பணிகளில் ஈடுபட்டவர். வெளிரங்கத்துல முஸ்லிம் மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு இந்த யுத்தத்திலேயும் இவருடைய மிகப்பெரிய ஒரு பாதகமான செயலை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்திலையும் பார்ப்போம். இவர் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு நேசமான ஒரு யூத குழு கொண்டு முஸ்லிம்கள படையோட சேர வராங்க. இவங்க யாரு? யூதர்கள். யார்ட நேசர்கள்? அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய நேசர்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவங்க யார்? சொன்னாங்க, இவங்க யூதர்கள், இவங்க அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய நேசர்கள். சொன்னாங்க, லா ஹாஜத லனா ஃபீ, இந்த ஆட்களை நாங்க சேர்த்துக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சொன்னாங்க, லா நஸ்தஈனு பிகாஃபிரின் அலா முஷ்ரிகின், இணை வைப்பவர்களுக்கு எதிரான போரில் அல்லாஹ்வை மறுப்பவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரில்லை. இது யாருக்கு எதிரான போர்? மக்காட முஷ்ரிக்கள் யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க. நபியை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களையும் ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க யாருண்டா? இவங்களும் நிராகரிப்பவர்கள் தான். எனவே நிராகரிப்பார வச்சு நிராகரிப்போரோட போர் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போற நேரத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் போய்த்தொன்னே அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன செய்யறாருண்டா, அவர் குழப்பத்தை போட்டுறாரு. அவர் சொன்னாரு, நாங்களும் போர்லேருந்து போக போறோம், களத்திலிருந்து நாங்களும் போக போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்திக்கிறாங்க யுத்தத்துக்கு. சொன்னாங்க, நாங்க இப்ப யுத்தத்திலிருந்து போக போறோம். ஏன் போக போறோம்? அத்தாஅஹும் வஅஸானி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மஷூராவை ஏற்றுக்கொள்ளல. அப்துல்லாஹ் இப்னு உபையோட மஷூரா என்ன இருந்துச்சு? மதீனாவுக்கு உள்ளுக்கு இருந்து தான் நாங்க யுத்தம் செய்யணும்ன்ற மஷூரா தான் நாங்க போன பாடத்துல பார்த்தோம். அப்ப அவரோட மஷூரா இருந்துச்சு மதீனா விட்டு வெளியில யுத்தத்துக்கு வரப்படான்றது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் அநேகமானுடைய மஷூராவை கேட்டு வெளியில வந்தாங்க. இப்ப இவர் அது ஒரு சாட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா போர் நடக்கும் மாதிரி விளங்குது, ஏன்னா இவருக்கு போர்ல கலந்து வர தைரியம் இல்ல. இப்ப என்ன சொன்னாரு? எப்படியாவது போரை விட்டு நழுவுறதுக்கு ஒரு காரணம் வேணுமே. என்ன சொன்னாரு? அத்தாஅஹும் வஅஸானி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன பொடியமாரோட மஷூராவை கேட்டு எங்களை மாதிரி முக்கியஸ்தர்களுடைய மஷூராவை கேட்கல. அதனால அலாம நக்துலு அன்ஃபுஸனா ஹாஹுனா அய்யுஹன் நாஸ், மக்களே, எதற்காக நாங்கள் எங்களையே கொண்டு கொள்ள வேணும்? எதற்காக நாங்க எங்கட உசுர மாற்றி கொள்ளணும்? இந்த போர் தேவைக்கு இல்லாத ஒரு போர் ஒன்று, வாங்க திரும்பி போம் என்று சொல்லி இவர் என்ன செய்யறார்? அப்துல்லாஹ் இப்னு உபை தன்னுடைய நேசர்களாகிய 300 பேர்களை அழைத்து கொண்டு போறாங்க. அவ்வளவு பேர் முனாஃபிக்கள். படையில இருந்த 300 பேர் முனாஃபிக்கள், 3ல 1. இப்ப படை இன்னும் கொஞ்சம் சிக்கல். ஏன் சிக்கல்? முந்தி இருந்தது தன்னை விட 3 மடங்கு கூடுதலானவர்களோட போர். இப்ப தன்னை விட 4 மடங்கு கூடுதலானவர்களுடனான போராக மாறுது இது. ஏன் 700 பேர் வரக்குள்ளே அங்கல தரப்புல 3000 பேர் இருக்கிறான். அப்ப முஸ்லீம்களை விட 4 மடங்கிலும் கூடுதலானவர்களோடு போர் செய்ய வேண்டிய பயங்கர நிலைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ப பாருங்க, பத்ரை விட ஒரு பயங்கரமான யுத்தம். பத்ர்ல கூட அவங்கள விட 3 மடங்கு கூட. இந்த யுத்தம் இப்ப எப்படியாவது முஸ்லீம்களை விட 4 மடங்கு கூடுதலானவர்களோடு போர் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்படுறாங்க. சஹாபாக்களுக்கு சரியான உள்ளம் நொந்து போனாங்க இந்த யுத்தத்துல. ஏனென்றா நம்பி அவங்களோட வந்து ஒரு பலமாக இருந்த 300 பேர்கள் கலண்டு போனாங்க. அதுல இருந்தாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா.
இவருடைய வரலாறும் வரும். முஹத்துல ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தியாகி. இவங்களை பத்தி நான் இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். அல்லாஹ்ட்ட இவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, மௌத்துக்கு பிறகு இவங்க என்ன ஆசைப்பட்டாங்க என்ற ஒரு சுவாரஸ்யமான வரலாறை இவங்களோட மகனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக சொன்னாங்க. அல்லாஹ் உங்களோட வாப்பாவோட எப்படி நடந்து கொண்டான், அல்லாஹ் உங்களோட வாப்பாட்ட என்ன கேட்டான், உங்களோட வாப்பா என்ன பதில் சொன்னாரு. இந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின்னுக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு சொன்னாங்க, ஏ அப்துல்லாஹ் இப்னு உபை, நான் உனக்கு அல்லாஹ்வை சொல்கிறேன். யா கௌம் உதக்கிருக்குமுல்லாஹ், நான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன். நீங்க இந்த போர் விட்டு கலண்டு வைத்துடாதீங்க. அல்லா தஹ்துலு கௌமக்கும் வ நபியக்கும், உங்களோட கூட்டத்தையும் கைவிட்டுட்டு போறீங்க, உங்களோட நபியையும் கைவிட்டுட்டு போறீங்க. எந்த நேரம் தெரியுமா இது? எதிரிகள் எங்கட வாசல்கிட்ட வந்துட்டாங்க, எதிரிகள் எங்கட வாசலுக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க முஸ்லீம்களை கைவிட்டுட்டு போறீங்களா என்று சொன்ன நேரத்தில் அவங்க சொன்னாங்க, போலி சாட்டோட சொன்னாங்க லவ் நஅலமு அன்னக்கும் துகாத்திலூன் லமா அஸ்லம்னா. இது உண்மையிலே நாங்க போர் நடக்கும்னு நினைச்சல்ல, போர் நடக்கும்னு இருந்திருந்து அவங்களையும் நாங்க இங்க வாரத்துக்கு உட்டிக்க மாட்டோம். இப்ப பார்த்தா போர் ஆயிக்குது. இந்த போர்ல எப்படியுமே தோல்விதான் கிடைச்சும், வீணாக எங்களை நாங்க அழிச்சு கொள்ள விரும்பல, அதனால நாங்க திரும்பி போறோம்னு சொன்னாங்க. இவங்க ரொம்ப கேட்டு பார்த்தாங்க. ஆனா அவன் வற்புறுத்தி, அப்துல்லாஹ் இப்னு உபையும் அவனோடு இருந்த 300 முனாஃபிக்களும் வற்புறுத்தலாக இந்த போரை முடிவு எடுத்துக்கொள்ள. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு கவலையில சொன்னாங்க, அபஅதகுமுல்லாஹ் அஅதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதிகளே, அல்லாஹ் உங்களை தூரமாக்குவானாக, நீங்க எங்களுக்கு தேவையில்ல. ஃபயஸ்தக்னி அல்லாஹு அன்கும் நபியஹு, அல்லாஹ் உங்களை விட்டும் உங்களோட நபியை தேவையற்றவனாக ஆக்கி வச்சுவானாக. எங்களோட நபிக்கு உங்களோட உதவி தேவையில்ல, நீங்க போங்க என்று சொல்லி கடுமையான தொனியில அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசிட்டு வராங்க. அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். வமா அஸாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி ஃபபிஇذنில்லாஹி வலியஅலமல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அஸாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆன், இரண்டு படைகளும் சந்தித்துக் கொண்ட அந்த நாளிலே உங்களுக்கு ஏற்பட்ட இவ்வளவு பயங்கரமான நிலை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்க இதை யாரையும் நொந்து கொள்ளவாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் நடக்கணும் இருந்தது. ஏன் தெரியுமா? ஒரு முக்கியமான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த போர்ல இப்படியான நிலைமை ஏன் தெரியுமா உண்டாகிச்சு? வலியஅலமல் முஃமினீன், உண்மையான மூமின்களை கண்டறிவதற்காக. இவ்வளவு காலம் பள்ளியில வந்தாங்க, தொழுதாங்க, அவங்களோடு இருந்தாங்க, சலதாத்திலே சபையில் உட்காருவாங்க, சதக்கா கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க இந்த முனாஃபிக்குகள். ஆனா மனசில தீனை வெறுத்து கொண்டு இருந்தாங்க. மக்காட முஷ்ரிக் மாதிரி இல்ல, மக்காட முஷ்ரிக்கள் யாரும் முனாஃபிக் அல்ல, நேரடியா தான் தீனை எதிர்த்தாங்க. ஆனா இவங்க எப்படின்னா பள்ளிக்கும் வருவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா முஸ்லீம் இல்ல. ஆனா இவங்களை பிரித்து விளங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். இதுக்குதான் அல்லாஹ் அவங்களுக்கு இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி வலியஅலமல் முஃமினீன் வலியஅலமல் லதீன நாஃபகு, மூமின்கள் யார் முனாஃபிக்கள் யார் என்பதை பிரித்து விளங்குவதற்காக அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உருவாக்கினான் என்றிட்டு இவங்க சொன்னதே காரணத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வகீல லஹும் தஆலு காத்திலு ஃபீ சபீலில்லாஹி அவ் இத்ஃபஉ, அவங்கள பார்த்து, முனாஃபிக்களை பார்த்து, வாங்க அல்லாஹ்வோட பாதையில யுத்தம் செய்யுங்க, எதிரிகளை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லவ் நஅலமு கிதால லத்தபஅனாக்கும், யுத்தம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள பின்பற்றி இருப்போம். அல்லாஹ் சொல்றான், ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், இன்றைய நாளில் அவர்கள் குஃப்ருக்கு தான் நெருக்கம் வைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு அல்ல, முஸ்லீம்களுக்கு அல்ல. முஷ்ரிக்கள் வெத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களோட உள்ள முஷ்ரிக்களோட இருக்குது. இவ்வளவுக்கு இந்த முனாஃபிக்கள் யாரு? வெளியிலிருந்து வந்தார்கள் அல்ல, இதே அவுஸ் ஹஸ்ரஜ் தான். இதே அவுஸ் கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் தான். உள்ளத்துல நோய் உள்ளவங்க, ஃபீ குலூபிஹிம் மரத். அல்லாஹ் சொல்றான், உஸ்ரத் கொடுக்கிற அடுத்த பக்கத்து சஹாபாக்களும் அவுஸ் ஹஸ்ரஜ் தான். ஸல்லல்லாஹுக்கு எதிரான இந்த வேலை பார்க்கிறவதும் அவுஸ் ஹஸ்ரஜ் தான். அன்பார்ந்தவர்களே, இவங்க ஈமான் உள்ளவங்க, இவங்க நிஃபாக் உள்ளவங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க உள்ளத்தால் அங்கலதான் நிக்கிறாங்க, உங்களோட அல்ல, உங்களோட கோத்திரம், ஆனா உங்களோட இல்ல. ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின் யகூலூன பிஅஃவாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவங்க வாயில சொல்றது வேற, மனசில நினைச்சது வேற. வாயில பேசக்குள்ள உங்களோட மாதிரிப்பாங்க, ஆனா உள்ளத்தால் அவர்கள் வேறு, உங்களுக்கு எதிரான சிந்தனையில் இருக்கிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன், அவங்க மனசில மறைச்சிக்கிறதும் அல்லாஹ்க்கு தெரியும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த முனாஃபிக்களுடைய அட்டகாசத்தை நாங்க மதீனாவுடைய வாழ்க்கையில் நிறைய பார்ப்போம். சூரா முனாஃபிகூன் ஒரு தனி சூறாவே இறங்கிச்சு இவங்களோட விஷயமா. நிறைய அட்டகாசம், மக்காவுடைய முஷ்ரிக்களுடைய அட்டகாசமாய் தான் மதீனாவுல முனாஃபிக்களுடைய அட்டகாசம். இப்ப இதுல எந்த அளவுக்கு இந்த நிலைமை ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சுண்டா,
சஹாபாக்கள் இருக்கக்கூடிய 2 சாரார்கள், அதுல ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த பனு ஹாரிஸும் அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த பனு சலிமான்ற 2 கோத்திரம் முடிவெடுத்தாங்க, நாங்களும் திரும்பி போக முடியும். இவங்க மூமின்கள், நல்ல மக்கள். இவங்களும் முடிவெடுத்துட்டாங்க, இந்த யுத்தம் எங்கட ஆட்கள் எல்லாம் திரும்பி போய், ஏன்னா அவங்களுடைய கோத்திரம் இல்லையா. மிச்சம் கஷ்டமான நிலைமை ஏனென்றா, முனாஃபிக்களை யாருன்னு யாருக்கும் தெரியாது. பள்ளிக்கு வர தொழுறவங்க, அமல் செய்யறவங்க. அப்படியான ஒரு கூட்டம் திரும்பி போகக்குள்ளே மற்றவங்களுக்கும் அந்த தாக்கம் உண்டாகும். ஒரு கூட்டம் போறாங்க, நாங்களும் போய்த்திருவோம் என்று அவங்களும் முடிவெடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்ஹம்மத் தாயிஃபதானி மின்கும் அன் தஃஷலா. உங்களே இருக்கக்கூடிய மூமின்கள் 2 கூட்டத்தார்கள், அவங்களும் உங்களை கைவிட்டுட்டு போறதுக்கு முடிவெடுத்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நிலைமை உண்டாக்கல. இன்றைக்கு இந்த நோக்கமே என்னது? மூமின் யார், முனாஃபிக் யாருன்னு பிரித்து விளங்கணும்ன்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த நிலைமையை உண்டாக்கினான். உண்மையான மூமின்கள் திரும்பி போட்டு அவங்களும் முனாஃபிக்கள் மாதிரி ஆயிடுவாங்க. வல்லாஹு வலியுஹுமா. அல்லாஹ் அவங்களுக்கு நேசராக இருந்து உதவி செஞ்சான். மூமின்கள், நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எங்களுக்கு நல்லா விளைக்கணும். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை எந்த கோத்திரம்னா ஹஸ்ரஜ் கோத்திரம். அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கோத்திரம் இருக்குதானே. இதுல அப்துல்லாஹ் இப்னு உபை இருக்கிறார், இந்த முனாஃபிக் தலைவர். இவர் எந்த கோத்திரம்? ஹஸ்ரஜ் கோத்திரம். இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு உபையோட திரும்பி போனதுல அவுஸ் ஆட்களும் இருக்கிறாங்க, 2 சேர்ந்து திரும்பி பேத்திக்கிறாங்க. ஆனா தலைவர் ஹஸ்ரஜ் கோத்திரம். இப்ப அவுஸ் கோத்திரத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இப்ப ஆள் போதாது, எங்களுக்கு ஆள் போதா, நாங்க இன்னும் குறைஞ்சிக்கிறோம். அலா நஸ்தஈனு பிஹுலஃபாஇனா மின் யஹூதி பனி குரைலா. பனு குரைலா யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க உதவிக்கு எடுத்துக்கொள்வோமா? ஏன்னா அவங்க யார்டாலன்னா எங்கட அவுஸ் கோத்திரத்து தலைவர் ஸஅத் இப்னு முஆதுடைய ஆட்கள். அவங்கள ஸஅத் இப்னு முஆத் போய் கூப்பிட்டா வந்துடுவார். ஸஅத் இப்னு முஆத் பெரிய ஈமான்தாரி, அவங்க போய் கூப்பிட்டா வந்துடுவாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்துல நாங்க இப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமா? பனு குரைலா யூதர்களை சேர்த்துக் கொள்வோமா? ஏன்னா அவங்க அவுஸ் கோத்திரத்தோட நெருக்கமானவங்க, ஹஸ்ரஜ் கோத்திரத்தோட நெருக்கமானவங்க தான் ஆபத்து. ஏன்னா அவங்க அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய ஆட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, கொள்கைன்னா கொள்கை தான் சொன்னாங்க. ஒரு கூட்டத்தை திருப்பி அனுப்பி இன்னொரு கூட்டத்தை இருக்கலாம். கொள்கை தான். ஆள் போதான்ற பகுதி வேற. நாங்க இங்க அவுஸ் ஆட்கள் எடுத்தா என்ன நடக்கும்? ஹஸ்ரஜ் ஆட்கள் கவலைப்படுவாங்க, ஹஸ்ரஜ் உள்ள மூமின்கள் கவலைப்படுவாங்க. பாருங்க, எங்களோட நெருக்கமான யூதர்கள் எடுக்கல, அவுஸோட நெருக்கமான யூதர்கள் எடுத்தீங்க. ஆள் பிரச்சனையை விட ஒற்றுமை பிரச்சனை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே தீர்மானத்தை சொன்னாங்க, நாங்க யூதர்களை உதவிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை சொன்னாங்க. இரவு நேரமாகுது, இஷாவுடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கிறாங்க. படையுடைய இரவு பாதுகாப்பு, இதுக்காக வேண்டி முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய தலைமையின் கீழால 50 சஹாபாக்களை தெரிவு செஞ்சு சொன்னாங்க, இரவு பாதுகாப்புல ஈடுபடணும். சஹாபாக்களுடைய படையுடைய இரவு பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடணும் என்ற பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களை பத்தி நாங்க ஏற்கனவே ஒரு யூதனை கொலை செஞ்ச வரலாறு நாங்க முக்கியமான ஒரு நபராக அவங்கள பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, மை யஹ்ஃபதுனா அல்லைலா, இன்றிரவு எங்களை பாதுகாக்கிற யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பாதுகாக்கிற யார் என்று கேட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல தக்வான் இப்னு அப்து கைஸ் என்ற ஒரு ஆள் எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொன்னான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி உட்காருங்க. திருப்பி கேட்டாங்க, மை யஹ்ஃபதுன அல்லைல, இந்த ராவைகளை யார் பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஆள் எழுப்பினார், கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன? சொன்னாரு, அபு சபா என்றார். சரி உட்காரு. திருப்பி கேட்டாங்க, மை யஹ்ஃபதுன அல்லைல, இந்த ராவைகளை யார் பாதுகாக்கிறேன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் எழுப்பினார், கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன? இப்னு அப்து கைஸ்ன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரம் அமைதியாக இது சொன்னாங்க, நீங்க 3 பேரும் வாங்கண்டா. வாங்கண்டா ஒரு ஆள் எழுப்பி வந்தார். 3 பேர் இல்ல. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஐன சாஹிபாக், உன மத்த 2 பேரும் எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நான் தான் யா ரசூலுல்லாஹ். அந்த ஏனென்றா அவருக்கு விருப்பம் இல்லை இந்த பொறுப்புல இன்னொருத்தர சேர்த்துக்கிறது. இந்த பொறுப்பை நான் மட்டும் செய்யணும். ஏன்னா நபியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு. உஹதுடைய தினம் ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அனுபவித்த ஆக பயங்கரமான தினம் உஹதுடைய தினம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீங்க உஹதை விட பயங்கரமான ஒரு நாளை வாழ்க்கையில சந்திச்சிக்கிறேன். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில எங்க பார்க்கலாம் அது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்துச்சு. இப்ப ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அழைச்சி, அவர் பொய் சொல்லல, அவர் ஒருக்க சொன்னார், அவரோட பேரையும் பாப்பட பேரையும் சேர்த்து தக்வான் இப்னு அப்து கைஸ், அப்து கைஸ் மகன் தக்வான் என்று சொன்னார். 2ஆம் முறை சொல்லக்குள்ள அவருடைய புனை பெயர் அபு சபா என்று இருந்துச்சு, அந்த புனை பெயரை சொன்னாரு. 3ஆவது முறை சொல்லக்குள்ள சொன்னாரு அப்து கைஸ் மகன் என்றாரு. பொய்யிலே 1வது முறை சொன்னாரு அப்து கைஸ் மகன் தக்வான், 2வது புனை பெயரை சொன்னாரு. 3ஆம் முறை சொல்லக்குள்ள நான் அப்து கைஸ் மகன் என்று சொன்னாரு. 3 பொய் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. இவரும் இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டார். இவர் ஒரு முக்கியமான சஹாபி, ஒரு வித்தியாசமான சஹாபி. இந்த தக்வான் இப்னு அப்து கைஸ் ஒரு வித்தியாசமான சஹாபி. ஏனென்றா இவர் மதீனாவாசிகள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்.
மதீனாவாசிகள்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்து இவருக்குரிய தனிச்சிறப்பு என்னாண்டா, இவர் மதீனால வச்சு இஸ்லாத்துக்கு வந்து மக்காவுக்கு போய் சேர்த்தார். சல்லல்லாஹு மக்காலிக்கிற காலம், சல்லல்லாஹு மக்காலிக்கிற காலத்துல இவர் மதீனால இருந்து இஸ்லாத்துக்கு, இவர் யார்ட கூட்டாளிண்டா, உத்துபாட கூட்டாளி. உத்துபா யாரு? தீன் எதிர்த்தால் உத்துபாட கூட்டாளி. இவர் உத்துபாவை சந்திக்க போன இடத்துல, மக்காவுக்கு போன இடத்துல இவருக்கு கேள்விப்படுது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்திருக்கிறான்னு கேள்விப்படுது. நபியை சந்திச்ச போனாங்க, அங்கே இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்துக்கு கேட்டு மதீனாவுக்கு வந்துட்டு திருப்பி அவர் மக்காவுக்கு போய் செட்டில் ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாரு சொந்த ஊருக்கு. இவருக்குரிய சிறப்பம்சம் என்னாண்டா, முஹாஜிரியும் அன்சாரியும். இவருக்கு ரெண்டு சிறப்பு. இவர் முஹாஜிரியும் தான் அன்சாரியும் தான். முஹாஜிர் எப்படி? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர் இல்லையா. அன்சாரி எப்படி? இவர் மதீனாவாசி. இவர் மதீனாவாசி என்ற அடிப்படையில அன்சாரி சஹாபி. இவர் ஏற்கனவே மக்காவுக்கு போயிட்டு ஹிஜ்ரத் செஞ்சார் என்ற அடிப்படையில இவர் முஹாஜிரும் கூட. அப்ப இவருக்கு ரெண்டு சிறப்பு இருந்த ஒரு சஹாபி தான் இந்த ரக்வான் இப்னு அப்து கைஸ்னு சொல்லக்கூடிய நபித்தோழர். சுப்ஹானல்லாஹ், அவர் இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாரு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து கொண்டு போறாங்க. உஹதுடைய மலையிட்ட போய்த்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகை உஹது மலை அடிவாரத்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலைக்கு கிட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமிட்டாங்க. அப்ப அந்த நாள் என்ன நாள் என்றா, சரியாக ரமதான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய 15ஆம் நாள், ஷவ்வாலுடைய அரைவாசி மாசம் முடிஞ்சிக்குது. அந்த 15ஆம் நாள். இன்னும் சில இமாம் வாக்கிதி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் ஷவ்வால் 7 என்ற கருத்தையும் சொல்றாங்க. ஒரு கிழமைக்கு முற்படுத்தி சொல்றாங்க 7 என்று சொல்றாங்க. அநேகமான வரலாற்று ஆசிரியர்கள் 15 சொல்ற கருத்தையும் சொல்றாங்க. இப்ப இந்த படை அமைஞ்சிருந்த முறை எப்படின்னா, நான் முன்னால சொன்ன மாதிரி உஹது மலையை பின்னால வச்சு, உஹது மலையை பின்னால வைத்து மதீனாவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல குறைஷி படை இருந்துச்சு. பாருங்க, இதுதானே மதீனா, இது மதீனா, இது முஸ்லீம்களுடைய படை. இந்த பக்கத்துல தான் குறைஷி படை இருந்துச்சு. இந்த துண்டுட்டு தான் படை இருந்தது. இந்த படை இருந்தது இந்த பக்கத்துல. முஸ்லீம்களுடைய படை இங்கின, முஷ்ரிக்களுடைய படை இங்கின, மதீனா இங்கின. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த அமைச்சத்துல மிகப்பெரிய தந்திரோபாயமாக நடந்து கொண்டான். அந்த இடத்த அமைச்சத்துல ஏனென்றா பாருங்க, பொதுவாக யுத்தத்தில் ஆபத்துங்கன்னா பின்பகுதி ஏனென்றா போர் உக்கிரமமா நடந்து கொண்டிருக்கக்குள்ளே பின்பகுதியால வந்து தாக்கினா எவ்வளவு பெரிய வெற்றி இந்த ஆண்டாண்டு இருக்குகின்ற படையும் தோத்து போய்க்கும். பின்னால வந்தா நடுவுல மாட்டிக்கொள்வாங்க, முன்னுக்கும் எதிரி பின்னுக்கும் எதிரியாக மாறிடுவாங்க. அதனால பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதுகு பகுதியை பாதுகாத்து கொண்டாங்க. உஹது மலையை வச்சுட்டேன். தோத்தாலும் மலைக்கு ஏறிடலாம். மலைக்கு ஏறினா அம்பெறிறது கஷ்டம், கீழிருந்து மேலைக்கு அம்பெறிற கஷ்டம், மேலிருந்து தான் கீழே அம்பெறியலும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல்வி உற்றாலும் தப்பி போறதுக்குரிய அந்த முகாந்தரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு கொண்டுதான் இந்த களத்தை அமைச்சாங்க. அடுத்தது இந்த பகுதிக்கு தான், இந்த எல்லை பகுதி ஒரு சின்ன பகுதி, பெரிய வட்டாரம் அல்ல. மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு தோல்வி நடந்தா அவங்களுக்கு ஓடுறது சிரமம். அவங்க தப்பி ஓடணும்னா மதீனாக்குள்ளுக்கு ஓடி வரணும். மதீனாக்குள்ளுக்கு ஓடி வந்தா திசை தெரியாம ஆகிடுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு சிறந்த திட்டத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டாங்க. இப்படியான அமைப்புல தான் அவங்க அந்த களத்தை தயாரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுததுக்கு பின்னால, அன்றைய தினம் சுபஹ் தொழுததுக்கு பின்னால அவங்க ஏற்கனவே கவசம் ஒன்று போட்டு இருந்தாங்க, இன்னொரு கவசத்தையும் போட்டாங்க. கவசத்தை அணிஞ்சு தன்னுடைய தலைக்கவசத்தையும் போட்டாங்க, மிஃபர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தலைக்கவசத்தையும் அணிந்து, அதுக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பியையும் போட்டு ஆயுதம் தரித்த ஒரு போர் வீரருடைய அதே தோரணையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்சி தந்தாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, லா யுகாத்திலன்ன அஹதும் மின்கும் ஹத்தா நஅமுரஹு பில் கிதால். நான் ஆர்டர் தரங்காட்டி நீங்க யாரும் போரில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் எப்ப கட்டளை தாரேனோ அப்பதான் நீங்க களத்துக்கு இறங்கணும் என்ற விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல மிக கவனமாக இருந்தாங்க. என்னன்னா, இந்த யுத்தத்துல அவங்களோட திட்டமிடலை தாண்டி இந்த யுத்தம் நடந்துடக்கூடாது. அப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய திட்டமிடல், தன்னின் மீது அவங்க நம்பிக்கை வச்சுதான் அல்லாஹ்வோட உதவியோட அவங்க இருந்தாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான திட்டமிட்டு அதே திட்டத்தை தான் நடத்துறதுக்குரிய முயற்சியில் இருந்தாங்க. யாரும் தன்னிச்சையாக நடந்துடக்கூடாது. அவருடைய விருப்பத்தில் இவருடைய விருப்பத்தில் யுத்தத்தை கண்டோன்னே, களத்தை கண்டோன்னே, ஆவேசம் வந்தோன்னே தானாக இயங்கிடக்கூடாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தாங்க. அவங்க அவ்வளவு அப்படி அழகான ஒரு திட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு இருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்னண்டா, இந்த குன்று, இதுதான் இந்த உஹது மலை. முஸ்லிம்களுடைய படை இங்க இருந்தது, முஷ்ரிக்களுடைய படை. இதுதான் இந்த குன்று, ஜபலுர் ருமாத் என்று சொல்ற குன்று. இது உஹது மலை, இதுதான் இந்த ஜபலுர் ருமாத், இந்த குன்று. இது உண்மையான படம். இது உஹது மலை. இந்த இடம் தான் களம். இது உஹது மலையுடைய இன்னொரு தோற்றம் தான். இதுதான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள், சுஹதாக்கள். இது மக்கள் இந்த மதீனா பட போறது. இந்த களம். இது உண்மையான படம் அல்ல. இந்த சின்ன இடவழி தான் இருந்துச்சு பாருங்க. இது மலையுடைய பின்பகுதி, இது அந்த குன்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா 50 வீரர்களை நியமிச்சாங்க இந்த குன்றுக்கு மேல.
50 வீரர்களை நியமிச்சு அதுக்கு தலைவராக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க மதீனாவாசி. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்னு ஒரு சஹாபிக்கிறாங்க. அவங்க இந்த நேரத்தை சின்ன புள்ள. யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு இன்றைய போர்ல வருவார். ஜுபைர் ரலியல்லாஹு அவனோட மகன். பொதுவா நிறைய பேர் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்னு விளங்கிக்குவார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இவங்க மதீனாவாசி. அப்ப இந்த சஹாபியுடைய தலைமைக்கு கீழாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 பேர்களை கொண்ட அம்பெரியும் நல்ல திறன் பெற்ற வீரர்களை நிறுத்தினார். அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான ஒரு உத்தரவை கொடுத்தாங்க. இன்தஹில் கைல அன்னா பின் நபுல் சொன்னாங்க. இங்கல ஹாலித் பின் வலீதுடைய குதிரைப்படை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஹாலித் பின் வலீத் குதிரைப்படை வரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதிரைப்படை வந்தா அம்பெறிந்து நீங்க எங்களுக்கு கிட்டையும் வரவிடாமல் வைக்கிற பொறுப்பு சொன்னாங்க. ஒரு நாளும் இந்த போர்ல எங்கட பின்பக்கத்தால் அவங்க சுத்தி வாரத்துக்கு வழி வச்சு விட வானாம்ன்ற விஷயத்தை மிக கடினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்றா பின்ன போர் நடந்து கொண்டிருக்கணும், முஸ்லிம்கள் முன்னுக்கு போவாங்க. இந்த ரோட்டால வந்து பின்னுக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு ஆஃபர். இந்த ரோட்டால வந்து இப்படி பின்னுக்கால வந்து தாக்கினா முஸ்லிம்களுக்கு ஆஃபர். சொன்னாங்க, உங்களோட வேலை இந்த குன்றுக்கு மேலே இருக்கிறது. எதிரிப்படை வந்தா அம்பெறிந்து அவர்களை தூரமாக்குறது உங்களோட பொறுப்பு. ஒரு நாளும் எங்களுக்கு பின்னால் அவர்கள் வந்து தாக்கிவிடக் கூடாது சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, இன்கானத் லனா அவ் அலைனா, யுத்தத்துடைய முடிவு எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்புத் மக்கானக். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இடத்தை விட்டு நகர்றல், இடத்தை விட்டு அசையப்படா. எங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி, லா நுத்தயன்ன மின் கிபலிக் சொன்னாங்க, உங்களோட வழியால் வந்து நாங்க தாக்கப்படக்கூடாது. இதை ரொம்ப அழுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய திட்டமிடலோடு இருந்திருப்பாங்க. யுத்தத்துடைய தோல்விக்கு பிரதான காரணம் இதுதான். அன்பார்ந்தவர்களே, புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தப்ரஹு, இடத்தை விட்டு நகராதீர்கள். இன் ரஐதுமுனா ظهرنا عليهم, நாங்கள் அவர்களை வெற்றி கொள்வதாக நீங்கள் கண்டாலும் சரி, அல்லது வஇன் ரஐதுமுஹும் ظهروا علينا, அவர்கள் எங்களை வெற்றி கொள்வதாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்னுடைய மறுகட்டளை வரும் வரையில் நீங்க அந்த குன்றை விட்டு இறங்கக்கூடாது என்ற கட்டளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக சொன்னாங்க. அப்ப அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையுடைய 2 பகுதிகளை பிரிச்சாங்க. 2 பகுதிகளை பிரிச்சு அதுல வலது பக்கத்துக்கு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிச்சாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹஜ்ரத் அஸ்மா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவரும் தான் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹுக்கு மிக நெருக்கமான உறவை சேர்ந்தவர். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு படைக்கு தளபதியாக்கி சொன்னாங்க. அவங்கள வலது படையுடைய வலதுசாரி இடதுசாரி 2ஆக பிரிச்சாங்க. வலதுசாரிக்கு அவர்களை தலைவராக்கினாங்க. அதே மாதிரி இடது பக்கத்துக்கு முந்திர் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை இடதுசாரிக்கு பொறுப்பாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையை நகர்த்தினாங்க. யுத்தத்துல முக்கியமாக சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசம் செஞ்சாங்க, ஒரு நீண்ட உபதேசம் செஞ்சாங்க. அதுல ஜிஹாத பத்தியும் சொன்னாங்க, பொறுமையை பத்தி சொன்னாங்க, வழிபாட்டை பத்தி சொன்னாங்க, மிக முக்கியமாக பேசினாங்க ஹராம் ஹலால பத்தி. எந்த கட்டம்? யுத்தத்துடைய கட்டம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உபதேசம். அந்த உபதேசத்துக்கு மிக நேரம் கூடுதலாக எடுக்கும்ன்றதுக்காக அந்த உபதேசத்தை தரல. ஆனா முக்கியமான ஒரு உபதேசம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹராம் ஹலால பத்தி பேசினாங்க. ஹராம் தெளிவானது, ஹலால் தெளிவானது, நீங்க ஹராத்துள்ள கை வச்சிடவானம் என்ற பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. இந்த உஹது யுத்தத்துல பாவிக்கப்பட்ட ரகசிய குறியீடு என்னன்னா அமித். அமித் என்ற வார்த்தை, அமித்னா நீ சாவு, சாவு என்ற வார்த்தை. ஒவ்வொரு யுத்தத்துல ஒவ்வொரு ரகசிய குறியீடை பாவிப்பாங்க. இது பல காரணங்களுக்கு தேவைப்படும். இதுல ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த காலத்துல மாதிரி ராணுவ வீரர்கள் எதிரி படைக்கெல்லாம் தனியான ஒரு யூனிஃபார்ம் இல்ல. யுத்தம் என்று சொன்னா இந்த காலத்துல ராணுவம் உண்டு, அவங்களுக்கு ஒரு ஆடை இருக்குது, அவங்களுக்குரிய அந்த யூனிஃபார்ம் உண்டு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய படைக்கு ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது. ஆனா இவங்கட இந்த 2 படைக்கும் யூனிஃபார்ம் இல்ல. என்ன வைப்பாங்க? எல்லாரும் தலப்பா கட்டிப்பாங்க, எல்லாரும் தாடி வச்சுப்பாங்க, ஜுப்பா போட்டிப்பாங்க. அன்றைய அரபியர்களுடைய சாதாரண கலாச்சார உடை. அப்ப சில நேரம் அறிமுகம் இல்லாத நேரத்துல ஒரு முஸ்லிமை தாக்க வேண்டி வரும். அந்த நேரத்துல ஒத்தருக்கு தெரிஞ்சா அவர் இந்த ரகசிய குறியீடை பாவிச்சா விளங்கிக் கொள்வார், இவர் முஸ்லிம்ன்றதை விளங்கிக் கொள்வார். இப்படியான சில முக்கியமான தகவல்களுக்காக வேண்டி ஒவ்வொரு யுத்தத்துல வேற வேற ரகசிய கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே ரகசிய குறியீடுன்றா அவங்களும் விலகி கொண்டுடுவாங்க.
அதனால ரகசிய குறியீடை ஒவ்வொரு யுத்தத்திலையும் கொடுப்பாங்க. பாருங்க, இன்றைக்கு இந்த 1400 வருடங்களுக்கு பின்னால் எங்கட திட்டமிடலையோ அதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு திட்டமிடலும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான பிளானிங் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து ஒரு வாளை காட்டி கேட்டாங்க, மை யஅஹுது ஹாதா ஸைஃப பிஹக்கிஹி, இந்த வாளை எடுத்து அதன் கடமையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர் யார் இருக்கிறாரு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை, இந்த வாளை நாங்க எடுக்கணும், இந்த யுத்தத்துல வீரதீரத்தோட போரிடணும் என்று ஆசை. எல்லா சஹாபாக்களும் முண்டி அடிச்சு கொண்டு அந்த வாளை எடுக்கிறதுக்கு மிச்சம் ட்ரை பண்ணாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் வாளை யாருக்கும் கொடுக்கல. அதுல பின்னால மிச்சம் கவலைப்பட்ட இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இப்ப சொன்னேன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் கவலைப்பட்டாங்க. நான் அவங்களோட மாமியிட மகள், பாருங்க எனக்கு வாளை தரல என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. அது சுவாரஸ்யமான சம்பவம். கவலைண்டா அவங்க நபியோட நொந்து கொண்டல்ல, இந்த வாளை எடுத்தவர் யாரு, அவர் என்ன செய்யறாருன்றத நோட்டமிட்டு பார்த்தாங்க. இவர் என்ன விட வீரனான்றதை பார்த்தாங்க சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த இடத்துல வந்தாங்க அபூ துஜானா சிமாக் இப்னு ஹரஷான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அபூ துஜானா இவர் மக்காவாசி அல்ல. இவர் வந்த நேரத்துல இவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த வாள் எடுக்கிறேன். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த வாளுக்குரிய ஹக்குன்னு சொல்றீங்க, இந்த வாளால் அதுக்குரிய கடமையை செய்யணும், இந்த வாளுடைய கடமை என்ன சொன்னாங்க? நீங்க எதிரிகள் அவர்கள் சாயும் வரை அவர்களை கொலை செய்ய வேண்டும், அதான் இந்த வாளுடைய நீங்க செய்ய வேண்டிய அமானிதத்துடைய பொறுப்புன்னு சொன்னாங்க. அவங்க அந்த வாள் எடுத்தாங்க. வாள் எடுத்துக்கு பின்னால இவங்களை பத்தி பொதுவாகவே அன்றைய மதீனாவில் பிரபலமாக பேசப்பட்டவர்கள் அபூ துஜானாண்ட மாபெரும் வீரர். அதிலே குறிப்பாக அவர் ஒரு சிவப்பு பட்டி வச்சிப்பார், அவரோட சிவப்பு லேஞ்சொண்டு வச்சிப்பாரு. அந்த சிவப்பு லேஞ்ச தலையில கட்டிட்டாருண்டா அபூ துஜானா ரொம்ப பயங்கரமானவராக மாறிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாளை எடுத்தோடனே அபூ துஜானா அவங்களோட அந்த சிவப்பு பட்டியை தூக்கிட்டாங்க. சிவப்பு பட்டியை எடுத்து அவங்க தலையில கட்டினாங்க. அதோட மதீனாவுடைய அன்சாரிகள் சொன்னாங்க, அபூ துஜானா சிவப்பு தலைப்பாகை அணிந்து விட்டார், சிவப்பு பட்டியை கட்டி விட்டார் என்ற செய்தியை சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அபூ துஜானா முஸ்லிம்களுடைய 2 படைக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு வீரருடைய ஒரு அகம்பாவ நடை நடந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நட அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத நட, ஆனா இந்த களத்துல இப்படித்தான் நடக்கணும் சொன்னாங்க. யுத்த காலத்துல இப்படித்தான் இருக்கணும், யுத்த காலத்துல சோம்பேறி ஐக்கப்படா வீரம் மாதிரி ஈக்கணும். அதனாலதான் பொதுவாக நரை முடிகளுக்கு எனது கருப்பு சாயம் பூசுறது இஸ்லாம் தடுத்திக்குது. ஆனா யுத்தத்துடைய நேரத்தை அனுமதிச்சு, என்னோட எல்லாரும் வந்திக்கிற வயசாளிகள் நினைச்சிடாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த யுத்த தந்திரத்துல ஒன்றுதான் என்ன செய்யலாம், யுத்த களத்துல அனுமதிக்குது, கருப்பு சாயம் பூசி வாலிபர் போல தன்னை காட்டிக்கொறதுக்கு அனுமதிக்குது. அப்ப இந்த அபூ துஜானா ஒரு வீர நடை போட்டு, ஒரு அகம்பாவ நடை போட்டு 2 படைகளுக்கு மத்தியில் நடந்து வந்தார். இப்ப குறைஷி படையை பத்தி நாங்க பார்க்கணும். குறைஷி படை ஒரு பயங்கரமான படை. ஏனென்றா இதுல மிக பெரும் தலைவர்கள் இதான். எங்களுக்கு தெரியும், இதுல இருந்ததெல்லாம் பத்ர் யுத்தத்துல மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, எல்லாம் இளம் வாலிபர்கள். ஆகப்பெரிய வீரர் காலித் இப்னு வலீத் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அல்லாஹுடைய வாள் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் இருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்றுல பெரும் பங்களிப்பு செய்த அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல் எல்லாம் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. சஃப்வான் இப்னு உமையா இருக்கிறாரு, மாபெரும் போர் தந்திரக்காரர் அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறார், படை தளபதி அபூ சுஃபியான் இருக்கிறார். இவங்க எல்லாருமே வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, இவங்க எல்லாரும் வீரர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ப மக்காவுடைய முஷ்ரிக்கள் பெரும் வீரப்படை, அது மட்டுமல்ல முஸ்லிம்களை விட 4 மடங்கிலும் கூடுதலான ஒரு படையோட தான் வருகிறது. மொத்த படைக்கும் அபூ சுஃபியான் படைத்தளபதியாக இருக்கிறார். படையுடைய வலதுசாரிக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க படையுடைய குதிரை வலதுசாரி படைக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இடது படைக்கு இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது என்னன்னா, பின்னால் இவங்க இஸ்லாத்துக்கு வந்த அடிப்படையில் இந்த யுத்தத்துல கடுமையாக தீனை எதிர்த்தவர்கள் காலித் இப்னு வலீத், இக்ரிமா இப்னு அபீ ஜஹல். ஏனைய குதிரை படைக்கு சஃப்வான் இப்னு உமையா பொறுப்பாக இருக்கிறார். மொத்த படைக்கும் அபூ சுஃபியான் பொறுப்பாக இருக்கிறார். கொடி பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் கொடி பிடித்துக் கொண்டு வருகிறார். இதுதான் அப்துத்தார் கோத்திரம். தல்ஹத் இப்னு அபீ தல்ஹா இவர் தான் கொடி பிடிச்சு கொண்டு வந்தார். அவருடைய வாப்பட பேர் அபூ தல்ஹா. தல்ஹத் இப்னு அபீ தல்ஹா இவர் தான் மக்காவுடைய அந்த கொடியை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப 2 படையும் மிக அண்மித்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கோற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. வந்த நேரத்துல இங்க ஒரு குழப்பம் ஒன்று உண்டாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. என்ன நடக்குதுண்டா, நாங்க போன பாடத்துல நான் சொன்னேன், மதீனாவை சேர்ந்த அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த அபு ஆமிர் அல் ஃபாசிக் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய சகாக்களோட பெய்து 18-15 தன்னுடைய நண்பர்களோட பெய்து மக்கா படையில் சேர்ந்து கொண்டார். இவர் மதீனாவாசி, அவுஸ் கோத்திரர். இவர் காஃபிர், இவர் நபி ஏத்துக்கொள்ளல, இவர் நபி வந்ததை விரும்பல. மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை விரும்பாத ஒரு ஆள் தான் இவரு. இவருக்கு அபு ஆமிர் அர் ராஹிப், துறவி அபு ராஹிப் என்ற பேர் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க, அபு ஆமிர் ஃபாசிக், துறவி அல்ல இவன்
பாவி அபு ஆமீர் இவன் பேரை மாத்தினாங்க. இவர் அவுஸ் கோத்திரத்துடைய முக்கியஸ்தர்கள் ஒருவராக இருந்தார். இவர் நபி அவங்க வந்ததை அவுஸ் கோத்திரம் ஏத்துக்கொண்டத அந்த வெறுப்புல தான் இவர் எங்க போய் சேர்ந்தாருண்டா, பத்ரி போருக்கு பின்னால மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இவரும் இந்த யுத்தத்துல வந்திருந்தார். இவர் என்ன செஞ்சாருண்டா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவர் மக்காவாசிகள்கிட்ட சொல்லி இருந்தாரு, நீங்க பயப்படவானா, போருக்கு முன்னால நான் முன்னுக்கு போனா அவுஸ் கோத்திரம் அப்படியே கரண்ட் என்னட்ட பக்கம் வந்து, என்ன நான் அவுஸ் கோத்திரத்துல முக்கியமான ஒரு ஆள், நான் முன்னுக்கு போனா அவுஸ் கோத்திரம் கரண்ட் என்ன பக்கம் வந்துடும் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. இப்ப அபு ஆமீர் என்ன செஞ்சாருண்டா, அவர் முன்னால போயிட்டு சொன்னாரு, யா மஅஷரல் அவுஸ், அவுஸ் கோத்திரத்தாரே, நான் தான் அபு ஆமீர் உங்கடால் என்று சொன்ன நேரத்துல அவங்க எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க, லா அன்அமல்லாஹு பிக ஐனன் யா ஃபாசிக், அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கட்டும் ஏ பாவியே என்று சொன்னாங்க. இவர் பெரிய கதை தானே கதைச்சிட்டு வந்திருந்தாரு, நான் வந்து பேசினா எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனா இவர் பேசினோன்னே யாருமே வரல, எல்லோரும் இவருக்கு மூர்க்கத்தனமாக பதில சொன்னாங்க. அதோடு இவர் சொன்னாரு, இப்ப அவங்கள்ட்ட போய் தன்னை மாலும் கொண்டு சொல்லணுமே, மக்காவாசிகள்கிட்ட சொன்னாரு, நான் வந்தது போல இவங்க எல்லாம் கெட்டு பேய்த்துட்டாங்க, என்ற பேச்சை யாரும் கேட்கிறாங்க இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப ரெண்டாவது கட்டமாக அபு சுஃபியான் ஒரு முயற்சி செஞ்சார். என்னடா, அபு சுஃபியான் முன்னுக்கு வந்து சொன்னாரு. இப்ப முதலாவது கலட்ட பார்த்தாங்க, அவுச கலட்டுறதுக்கு ஒரு அவுசையே போட்டு பார்த்தாங்க, சரி வரல. இப்ப அபு சுஃபியான் வராரு, வந்து சொன்னாரு, யா மஅஷரல் அவுஸி வல் ஹஸ்ரஜ், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை எங்கட குடும்பத்தார்கள் உங்கள்கிட்ட வந்திக்கிறாங்க, மக்காவாசிகள் முஹாஜிர்கள், இவங்களோட தான் எங்களுக்கு பிரச்சனை. இவங்களை எங்கள்கிட்ட தந்துட்டு நீங்க போங்க, நாங்க உங்களோட யுத்தம் செய்ய மாட்டோம், நாங்களும் திரும்பி பைத்துட்டோம். எங்களுக்கும் இவங்களுக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கும் எங்கட சாட்ச பெரியப்பட புள்ளவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, நீங்க தலை போட வானம்னு சொன்னே. ரெண்டு மக்காவுடைய அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு கோத்திரத்தார்களும் மிக கடினமான வார்த்தையில் அபு சுஃபியானை ஏசி விரட்டிய விட்டாங்க. இந்த ரெண்டு முயற்சியும் தோல்வியில போகுது.